ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் டிம்மி என்ற சிறுவன் காட்டில் அலைந்து திரிந்தான். அவர் ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கக்குட்டியின் மீது அதன் பெருமையிலிருந்து பிரிந்து விழுந்தது. தைரியமாக உணர்ந்த டிம்மி குட்டியை அணுகி தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பழத்தை கொடுத்தார். அவருக்கு ஆச்சரியமாக குட்டி தனது கையை நசுக்கியது. மேலும் ஒரு சிறப்பு பிணைப்பு உருவானது. நாட்கள் செல்ல செல்ல டிம்மி ஒவ்வொரு நாளும் லியோ என்று பெயரிடப்பட்ட குட்டியை பார்வையிட்டார். அவர்கள் விளையாடினர், ஆராய்ந்தனர் மற்றும் இரகசியங்களை பகிர்ந்து கொண்டனர். ஆரம்பத்தில் கவலையடைந்த கிராமவாசிகள் சிறுவனுக்கும் சிங்கத்துக்கும் இடையே உள்ள விசேஷ தொடர்பை விரைவில் கண்டனர். வருடங்கள் சென்றன. லியோ ஒரு கம்பீரமான சிங்கமாக வளர்ந்தார். ஆனால் அவர்களின் நட்பு வலுவாக இருந்தது. டிம்மி லியோவின் முதுகில் சவாரி செய்வார். அவர்கள் ஒன்றாக காட்டுக்குள் செல்வார்கள். கிராமவாசிகள் லியோவை நம்ப கற்றுக்கொண்டனர். அவர்களின் நட்பில் டிம்மியின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நன்றி. ஒரு அதிர்ஷ்டமான நாள். ஒரு கடுமையான புயல் கிராமத்தை தாக்கியது. குழப்பத்தில் டிம்மி தனது குடும்பத்திலிருந்து பிரிந்தார். லியோ தனது நண்பரின் துயரத்தை உணர்ந்து டிம்மியை தேடி இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதைக் கண்டார். ஒரு வலுவான கர்ஜனையுடன் லியோ இடிபாடுகளை தூக்கி டிம்மியை விடுவித்தார். இந்த வீரச் செயலை கண்ட கிராம மக்கள் டிம்மிக்கும் லியோவுக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத பிணைப்பை கொண்டாடினர். அன்றிலிருந்து சிங்கம் சமூகத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினராக வரவேற்கப்பட்டது. மேலும் அவர்களின் நட்பு தொடர்ந்து வளர்ந்தது.